ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம டக்குன்னு வீட்டில் இருக்க பொருள் வச்சு செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டில் யாரும் இல்லைன்னா பசிக்குதுன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. நானும் அன்றைக்கி அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்தது. இது பார்த்திங்கன்னா பூண்டு மசாலா சாதம் தான் நான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சீரகம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். உங்களுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வேணும்னாலும் நீங்கள் போட்டு வதக்கிக்கோங்க. எனக்கு அது வேணான்றதுனால நான் வெறும் கடுகு சீரகம் மட்டும் போட்டு தாளிச்சிக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா நான் 12 பல் பெரிய பூண்டு கிட்ட நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது. அது இன்னொரு டிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க, பர்ன்ட் கார்லிக் ரைஸ்ன்னு சொல்லிட்டு. அது இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, வேறு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதனால் பூண்டு ரொம்ப ப்ரௌன் ஆகிற வரலும் நம்ம வதக்க வேணாம். ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் ஆனதும் நான் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். வெங்காயம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்கக்கூடாது. நம்ம என்ன சொல்லுவோம், கோல்டன் ப்ரௌனுக்கு வதக்குவோம்ல மற்ற டிஷ்ஷுக்கெலாம், அது மாதிரி இதுக்கு வதக்கக்கூடாது. நம்ம ஒரு கண்ணாடி பதம் வர வரலும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறணும். இந்த கண்ணாடி பதம் வரும்போது நமக்கு இந்த வெங்காயத்துலேருந்து ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ் வரும். அந்த ஸ்வீட்னஸ் இந்த டிஷ்ஷுக்கு நல்லாயிருக்கும். அதனால வெறும் கண்ணாடி பதம் வர வரலும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா நான் ஃப்ரோசன் பீஸ் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வேர்க்கடலை இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இந்த ஃப்ரோசன் பீஸ் இருந்ததுனால நான் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக. இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். நமக்கு அந்த கார்லிக்கோட டேஸ்ட்டு தான் நம்ம ரைஸில் தெரியணும். இது கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் நமக்கு கொடுக்குன்றதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேர்க்கடலை வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் ரெட் சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி ஆட் பண்ணிவிட்டு அது ஈக்குவல் குவான்டிட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் தனியா பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது இந்தியன் ஸ்டைலில் நம்ம செய்ய போகிறோம். அதனால நான் மிளகாத்தூளும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம எண்ணெயிலே சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரலும் நம்ம கொதிக்க விடுவோம். பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் வடித்து வச்சுருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசி வேணுனாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த அரிசியை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உப்பு சரி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றவங்களுக்கு குழம்பு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிரிஞ்சி சாதம் அப்படின்னு செஞ்சு சாப்பிட்றவங்களுக்கு வெஜிடேரியன்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு சிம்பிளான ரெசிபி. இந்த டிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பூஜா. எல்லோரும் டேக் கேர் அண்ட் பை. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.